இலக்கிய பேரரசு, இயற்றமிழ் இமயம், பொதுமறை அறிஞர், நெல்லை காலமேகம், நெல்லை நக்கீரன், கம்பக்கட்டாறு என்று தமிழ் அறிஞர்கள் பலரால் பாராட்டப்பட்டவர். நமது பவள விழாவில் திருவள்ளுவரும் ஸ்ரீராமகிருஷ்ணரும் என்ற தலைப்பில் ஓர் அற்புதமான சொற்பொழிவை தந்தவர். நமக்கு அவர் புதியவர் அல்ல, முன்பே இங்கு வந்திருக்கின்றார். அவர் இப்போது இந்தியாவிற்கும் அதன் இளைஞர்களுக்கும் விவேகானந்தரின் செய்தி என்ற தலைப்பில் உங்கள் முன்பு சொற்பொழிவாற்ற உள்ளார்கள். மாணவர்கள், மாணவ மணிகள் நேராக அமர்ந்து நன்றாக கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சுவாமி அற்புதமானவர், வணக்கத்திற்குரிய துறவிகள், மாணவர்கள், இளைஞர்களுக்கும் இந்தியாவுக்கும் சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார் என்று சொல்வதற்கு முதலிலே பேச்சு போட்டிகளை கலந்து கொண்ட இளைஞர்களை போட்டியில் கலந்து கொள்வதற்காக படித்துவிட்டு வந்து பேசினால் அது சரியாக எப்பொழுதும் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதிலே என்னேனும் ஒரு நாள் பேச வர வேண்டும். நான் போட்டி முடிவுகளிலே தலையிடுவேன் என்று சொன்னால் நான் நேர்மையற்றவன். ஆனாலும் உண்மையை எங்கேயும் பேசு என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னதனால் உண்மை பேச வேண்டும். ரொம்ப இயல்பாக இந்த மேடையிலே பேசியது ஆங்கிலத்திலே பேசிய தம்பி தீபக்குமார் ஒருவன் தான் இயல்பாக, முறையாக, சரியாக பேசி ஆளுநராக பேச சாமி கிட்ட சொல்லிட்டு ஆரேட்டருக்கு ஸ்பீக்கருக்கு வேறுபாடு. ஆரேட்டர்னா சுவாமி விவேகானந்தர், ஸ்பீக்கர்னா எடுத்துட்டு வந்ததை கொண்டு வந்து தர்றது. வாங்கி உள்ளே புதைத்து வைத்திருக்கிற செல்வங்களை உள்ளேயே அசை போட்டு அதனை எடுத்து தருகிறான் பாருங்க, அவன் தான் ஆரேட்டர். ஆரேட்டர்கள் போட்டுனாங்க. சில குழந்தைகள் பேசுகிறவர்கள் பேச்சபடி நின்றுடுச்சு. அவங்க வருத்தப்பட வேண்டாம். மகாத்மா காந்தி நீதிமன்றத்தில் அப்படிதான் முதல்ல சொல்லியிருக்காரு. இவர் காலமே அரை மணி நேரம் இருக்கிறார். வெள்ளக்காரங்க சொன்னார், சயாமியர் ஆனார், அக்செப்ட் பண்ணார். அப்புறமும் அவரால் முடியும். ஆனால் அதே காந்தியடிகள் எளிமையான, நேர்மையான, உண்மையான, ஒழுக்கமான செய்திகளினால் இந்த நாட்டை உலகத்தின் முன்னாலே எடுத்துச்சு. விவேகானந்தரை முழுமையாக நீங்கள் கற்றீர்கள் என்று சொன்னால், இன்னொரு புறத்திலிருந்து பார்த்தால் ஒருவேளை இவர் பெரிய நாத்திகவாதியாக இருப்பாரோ என்று தோன்றும். பெரியாரை விட முரட்டுத்தனமாக யாரை இங்கே நான் தந்தை என்று சொல்கிறோமோ அவரை விட முரட்டுத்தனமாக. நீங்கள் ஆரிய வகுப்பில் பிறந்தீர்கள் என்று நீண்ட நாட்களாக பெருமை பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் 1000 ஆண்டு காலமாக பாதுகாக்கப்பட்ட பிணங்கள். பெரியார் கூட சொன்னது, அவர் கூட கொஞ்சம் யோசித்தான் சொல்லுவார். உங்கள் வீடுகள் புராதன சின்னங்களாக இருக்கிறது. உங்கள் செய்திகளிலே உண்மை இல்லை, நேர்மை. நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக யாரையெல்லாம் அடக்கி வைத்திருந்தீர்களோ, யாரையெல்லாம் ஒதுக்கி வைத்திருந்தீர்களோ, யாரையெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொன்னீர்களோ, யாரையெல்லாம் உபயோகத்தவர்கள் என்று சொன்னீர்களோ, அவர்கள் கையிலே தான் எதிர்கால இந்தியா இருக்கும். அந்த இந்தியாவை, அந்த ஏழைகளும், அந்த பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களும் தான் இந்தியாவை தங்கள் கையிலே எடுத்துக்கொண்டு முன்னேற போகிறார்கள். என்ன சொன்னார்? நீங்கள் ஜடங்கள் ஒதுங்கு. சுவாமிஜியிடம் பேசிக் கொள்வது ஒரு நல்ல செய்தி சொன்னார்கள்.
சிக்காகோவிலே உரையாற்றுவதற்கு முன்பு சுவாமி விவேகானந்தர் இந்தியாவில் 2 இடத்துல தான் உரை நிகழ்த்தியிருக்கிறார். 3வது உரையை அத்தனை பெரிய இந்த சிக்காகோவுல எனக்கு தோணுச்சு, சிறந்த பெயரினை காவி உடைக்கு பெற்றுத்தந்த கோவேந்தன் கலந்து கொண்டதுனால சிக்காகோ அப்படி வந்து சிறந்த பெயரினை காவி உடைக்கு பெற்றுத்தந்த கோவேந்தன் விவேகானந்தர் உரை நிகழ்த்தினார். நமக்கு என்ன பெருமை, இந்த மண்ணுக்கு என்ன பெருமை? அவரை அங்கே அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை இந்த தமிழ் மன்னர்களும் தமிழ் மக்களும் செய்தார். அவர் எந்த மண்ணிலிருந்து புறப்பட்டு போனார்? முகவை மாவட்டத்திலிருந்து புறப்பட்டு போனார், ராமநாதபுரத்தில். அங்கேதான் யாரும் முறை யாரும் கேள்வி செய்தும் நன்று புறதர வாரா என்று பாடிய கணியன் பூங்குன்றன் பிறந்தவர். எல்லா மக்களும் என் இன மக்கள், எல்லா நாடும் என் நாடு என்று சொன்ன கணியன் பூங்குன்றன் பிறந்த ஊரிலிருந்து சுவாமிஜி போனவர் என்ன ஆரம்பித்தார்? அமெரிக்கன் சிஸ்டர்ஸ் என்பது அது வேறு உலகத்திலும் இல்லை. சீமாட்டியாக தான் அமெரிக்கா. முதல் அது நேர்மையான நாணயமான உண்மையான அதுதான். ஒரு மனிதரை பார்க்கிறவர்களே தெரியும் எத்தனை உண்மையானவர் நேர்மையானவர். அவர் என்ன தெளிவாக சொல்ல, பழைய மதம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனை நாத்தியன் என்று சொல்லுவது சாமி சொல்றார். இன்றைய மதம் தன்னம்பிக்கை இல்லாதவனை நாத்தியன் என்று சொல்லுவது, கடவுள் இல்லை என்று சொல்லுவதை நாத்தியன் என்று சொல்வது பழைய மதம். எவருக்கு தன்னம்பிக்கை இல்லையோ அவனை நாத்தியன் என்று இன்றைய மதம் சொல்லும் என்பதன் வாயிலாக உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? தன்னம்பிக்கையோடு இளைஞர்கள் இருந்தால்தான் இந்தியா. உங்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், மாணவ செல்வங்கள், இந்த வயதில் கற்றுவிட வேண்டும். கல்வி இந்த நேரத்தில், ஆனால் அந்த கல்வி எதை பட்சத்தில் ஒழுக்கத்தை, நேர்மையை, நாணயம், பிறருக்காக வாழ்கிறாரே மனிதன், அதுதான் வாழ்கின்றார். சுயநலத்தோடு வாழ்வதற்கு என்ன அர்த்தம்? மரணம். ஆனா ஒண்ணு, சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்களை இந்த காலத்தில் இந்தியாவில் சொல்வதற்கு கூட பலர் அச்சப்படுகிறார். காரணம், இன்றைக்கு வாழ்கிற மிகப்பெரிய மனிதர்கள் தான் சுயநலவாதிகளாக இருக்கிறார். அத்தனை பேர் இறந்து போனவர்கள் இருக்கிறார். அது வள்ளுவர் சொல்வார்கள், ஒத்ததைவான் நீர் வாழ்வான் மற்றையார் செத்தாரும் கற்றப்படும். நான் அடிக்கடி வள்ளுவரை சந்திக்கிறேன். பலருக்கு நம்பிக்கை இருக்கு வள்ளுவர் எப்படி சந்திக்கக்கூடிய. விவேகானந்தரை அவர் நூல்களின் வாயிலாக, செய்திகளின் வாயிலாக, அவர் நம்ம காட்டிய வழிகாட்டுதல் வாயிலாக விவேகானந்தரை நாம் தினசரி சந்திக்க முடியும் தான் என்று வள்ளுவர் சொல்றார். நான் வள்ளுவரை பார்க்க போயிருந்தேன், ஒரு பட்டியல் எழுதியிருக்காரு. என்ன சாமியை எழுதுறீங்கன்னா, இந்த ஊரில் இறந்து போனவங்க எல்லாம் பட்டியல் எடுத்துருக்கீங்க. நான் சொன்னேன், அதான் மாநகராட்சி பார்த்துக்குவாங்க, நீங்கள் இந்த வேலையை பார்க்குறேன்னு சொன்னால் மாநகராட்சியில் சரியாக எழுதலை, நிறைய இறந்து போனவன் பேர்னா அவர் இல்லைங்கிறது. அப்புறம் வள்ளுவர் எழுதின அந்த பட்டியலை வாங்கி பார்த்தா ஒரு 40 பேர் இருந்தது. 40 பேர் உயிரோடு இருக்கிறாங்க, பெரிய மனுஷனாக இருக்கலாம், கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கான். அந்த 40 பேர் இறந்து போன பட்டியலை சேர்த்துக்காரு. உடனே சாமி இல்லை, இவங்கெல்லாம் உயிரோடு இருக்காங்க, ஊருக்குள்ளே இருக்காங்க, பெரிய பொறுப்புகள் இருக்காங்க, பதவிகள் இருக்காங்க, கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்காங்க, இவங்களை போய் இறந்தவரை பட்டியல் எழுதிங்கிற சாமியின் கைக்குள்ள வள்ளுவர் எனக்கு பதில் சொன்னார். கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கான், அவன் ஊரில் மருத்துவமனையில் ஒரு மருத்துவமனை கட்டி கொடுக்கல, கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கான், அவன் ஊரில் 10,000 பிள்ளைகள் இருக்கிற படிக்கிறதுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் கட்டி தரேன், கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கிறான். தயவுசெய்து பணம் வச்சிருக்கான், அவன் திரு 2 பிள்ளைகள் படிப்பதற்கு பணம் இல்லாமல் சங்கடப்படுறாங்க, அவங்களுக்கு உதவல, எல்லா வசதியும் செல்வமும் வச்சுக்கிட்டு யாருக்குமே உதவாம இவன் வாழ்றாங்க. இப்படி வாழ்றவனெல்லாம் வள்ளுவர் என்ன சொல்றாரு? அவன் செத்து போனது தெரியாமலேயே உயிரோட இருக்காங்க. உயிரோட தான் இருக்கான், ஆனா செத்து போயிட்டான். இதுதான் சாமி விவேகானந்தர் சொல்கிறார், சுயநலத்தோடு வாழ்வது மரணம். அவன் உயிரோடு இருந்து என்ன பயம்? இன்னும் ஒரு அருமையான செய்தியை சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார். ஏழை மக்களுக்கு, எளியவர்களுக்கு, துன்பப்பட்டவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு உதவி தேவையாக இருக்கிற மனித உயிர்களுக்கு எவன் உதவி செய்கிறானோ அவன் தான் சிவபெருமான் அருகிலே நிற்க தகுதியுடைய சிவபெருமான் அவனைத்தான் ஏற்றுக்கொள்வார். எப்ப பார்த்தாலும் சிவபுராணம் இருக்காங்க, அவனை இல்லை சொல்லிய பாட்டி பொருளுடன் சொல்லுவார்கள் மாணிக்கார்.
சும்மா பாடினாங்க. அப்புறம் ஏழைகளுக்கு உதவுனா கடவுள் அம்மோடு சும்மா கடவுளை புகழ்வது பாடுவது. நினைப்பார்கள் மனத்துக்கோன் பாடி பயந்து சூர்மா நம்ம ஏற்றுக்க மாட்டாருங்கிறார் சுவாமி. ஏழைகளுக்கு உதவுறாங்க, ஏழைகளோடு இருக்காம பாரு. அந்த சேவையை தான் கடவுள். அதைத்தான் தமிழ்ல சொல்றான். படமாட கோயில் பரமர் கொன்றியில் நடமாட கோயில் நம்பர்கங்காக, நடமாட கோயில் நம்பர் கொன்றியில் படமாட கோயில் பரமர் கங்காக. திருமூலர் என்ன சொல்றாரு? பெரிய பெரிய கோயில்களை இறைவனுக்கு கட்டாதேங்கிற திருமூலர். இந்த மனித உயிரில் இருக்கின்றன ஏழை குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு செல்ல முடியாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவு. கருவுற்ற பெண்கள் சத்துணவு அவர்களுக்கு உதவு. மருத்துவமனைகளை கெட்டு தொழிற்சாலைகளுக்கா மக்களுக்கு மேலும் மேலும் நீ என்னையெல்லாம் உதவி செய்கிறாயோ அந்த உதவி அனைத்தும் கடவுளை போய் சென்று அடைமே ஒழிய நீ கட்டுகிற கோயில்களுக்கு கடவுள் வரவே வரமாட்டார். உதவி செய்தால் கடவுள் உன்னோடு இருப்பார் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்றார். ராமேஸ்வரத்தில் வந்திருக்காரு. மக்களுக்கு என்னெல்லாம் தப்பா சொல்லி கொடுக்குறாங்க அதெல்லாம் சுவாமி விவேகானந்தர் அப்படியே அடிக்கிறார். செவில் டாக்டர் அடி விடுற மாதிரி. ஊர்ல எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு இந்த தீர்த்தத்துல குளிச்சுட்டா பாவம் போயிட்டு வர்றியா, இது இன்னொரு பாவமாக செய்வது. பாவம் அனைத்தையும் செய்துவிட்டு இந்த தீர்த்த தலங்களில வந்து மூழ்கி எழுந்து விட்டால் அந்த பாவம் தொலையும் என்று கருதாது. அந்த பாவங்களை வைத்துக் கொண்டு நல்ல தீர்த்த தலத்திலே மூழ்கி அதை கெடுத்ததனால் இதுவும் இன்னொரு பாவமாக உன்னுடைய வாழ்க்கையை சேருமே ஒழிய ஒரு பாவம் இல்லையா. இப்ப பல பேர் ஊரா தப்பு பண்ணிட்டு அதுல ஒரு பிள்ளையார் போய் கட்டணும். என்ன மைசூர் எதுக்கு என்ன விஷயம் பாரு. என் தொழிலை நான் ஒழுங்கா செய்யணும்னா உன் தொழிலை நீ ஒழுங்கா செய்யணும். இவங்க இப்ப படிச்சுன்னு ஒழுங்க அந்த வயசுல படிக்கணும்னு இருக்கனால இளமையில் கல்லுன்னு சொல்லுங்க. அருமையா சொல்ற. சும்மா தீர்த்த தலங்களை வந்து மூழ்கி பாவத்தை தீர்த்தா. இன்னொரு செய்தி சொல்ற. உண்மையான நேர்மையான புனிதமான மனிதர்கள் எந்த பகுதி வாழுகிறார்களோ அந்த இடமெல்லாம் புனித தலமாகும். 100 கோயில் ஒரு ஊர்ல இருக்கு. 100 கோயில் இருந்தாலும் அந்த ஊரில் முழுமையும் அயோக்கியர்களும் அநாகரிகமான மக்கள் விரோத சக்திகள் வாழ்ந்தார்கள் என்றால் அந்த ஊர் புனித தலம் இல்லை. அந்த கோயில் இருந்தால் இந்த நாட்டில் இந்த செய்திலாம் சொல்ல முடியாது. ஒரு காலத்துல சொன்னா அவராக சொன்னார், உண்மைக்காக இறங்கி விட்டு விடு, எதற்காக உண்மையை விட்டு விடாது. இந்த நாட்டில் இருக்குதான்னு யோசிச்சோம்னா சங்கடம். இன்னொரு சங்கடம் இருக்கு நாட்டில். உண்மையை யார் பேசினாலும் அவனை புரட்சிக்காரன் வாங்க. அதுதான் விவேகானந்தருக்கு வந்து அவரை புரட்சி துறையின்னு சொன்னாங்க தெரியுமா? அவ்வளவு உண்மை பேசினார், நேர்மை பேசினார். நம்ம எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும் தான் நமக்கு சொல்லி தராங்க. சொர்க்கத்துக்கு போகணும் நிறைய சொர்க்கம். அப்படி சாமி விவேகானந்தர் சொல்லுகிறார், அவருக்கு சொர்க்கத்துல விருப்பம் இல்லைன்னா சார் சோறு 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 எனக்கு சாப்பிட சோறு தராத இந்த இறைவன் சொர்க்கத்திலே எனக்கு நித்திய இன்பத்தை அளிப்பான் என்று நீ சொன்னால் நான் எப்படி நம்புவேன்? எனக்கு சோறு தராத இறைவன் சொர்க்கத்துக்கு போனவர்கள் நித்திய இன்பம் தருவானா எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? நம்பவே முடியாத உண்மைகளை சொல்ல முடியாத காலத்திலே சொல்லுகிற சக்தியை இறைவன் அவருக்கு தந்தது. அவரா பேசினாரு, கடவுளுக்குள்ள இருந்து பேசுறாரு. ஒரு கிராமத்துக்குள்ள போயிட்டு இருக்காரு. ஒரு ஏழை தாழ்த்தப்பட்ட வந்து உட்கா குடிச்சுட்டு இருக்காரு புகை. சுவாமிஜி அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. எவ்வளவு பெரிய சாமி ஐயா நீங்க சாமி சாமிக்கிறாரு. அந்த அவர் மனதுக்குள்ள தான் வேறுபட்டவன் தாழ்த்தப்பட்டவன் உணர்வு இருக்கக்கூடாது. சாமி பக்கத்துல இருந்து உட்கா வாங்கி அவர் 2 தடவை குடிச்சுட்டு அவர் திருப்தி கொடுத்தார். எவ்வளவு பெரிய ஆள். அந்த கம்பீரம் மேடையில் நிற்கிற பொழுது நம்ம இளைஞர்களுக்கு சொன்ன கம்பீரம். சாமி உட்கார்ந்து இந்த மதிப்பெண் போட்டுருந்தாங்க. மாடுலேஷனுக்கு ஏற்படுறதுக்கு பேச்சு ஒரு பெரிய ஒரு பாடலை சொல்றதுக்கே ரொம்ப சாமர்த்தியம். பாரதி ஒரு பாட்டு அது எப்படி சொல்றாங்க, இன்னைக்கு பாரதி பிறந்த நாட்டில் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. பாரதி ரொம்ப பேசணும். ஒரு பாட்டு திக்கு இளங்கிச்சு அண்டன் குழிவில தீந்தறியிடன்னு ஒரு பாட்டு உண்டு. இது அப்படி சொன்னா நல்லா இருக்குமா? பேசுகிற பிள்ளைகளுக்கு சொல்லு. திக்கு கடனைக்கு மண்டம் குலுங்கிடதின் தரிகிடதின் பக்க மலைகள் உடையுது வெள்ளம் பாயுது தக்கத்தாம் தரிகிடதாம்
இதை விட்டுட்டு திக்குகளை தண்டை கொள்ளிக்கிற தீம் தெரிகிற இந்த பாட்டு மீறே பேச்சுனா அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சியில் வால் இடிந்து அப்படி சொல்லு. அதை போய் அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே. சாமி எழுதினாங்க டெலிவரி. ஆங்கில சொல் எவ்வளவு அருமையா வருது பாருங்க. பேச்ச டெலிவரி. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? கருக்கொண்டால்தானே பிரசவம் நடக்கும். உள்ளத்துல கருக்கொண்டால்தான் பேச்சு பிரசவம் நடக்கும். அப்ப பேச்சு பிரசவம் நடக்கணும்னா உள்ளத்துல கருவை சுமந்துருக்கணும். அதனாலதான் ஆங்கிலத்தில் டெலிவரி. அது பிரசவத்துக்கு டெலிவரி, பேச்சுக்கும் டெலிவரி. பேசிய குழந்தைகள் சொல்ல நல்லா தான் பேசினாங்க, மனப்பாடம் பண்ணியிருக்காங்கிறது தெரிஞ்சுது. சட்டுன்னு ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு சிறு வயசுல என் பள்ளிக்கூட என்னோட நண்பன் பேசும்போது சொன்னான், இன்றைக்கு அதிகாலை நானும் என் நண்பன் தாமிரபரணி ஆற்றங்கரையில் நடந்து கொண்டிருந்த பொழுது ஆரம்பிக்கிற பொழுது ரொம்ப நல்லா இருந்தது. நடந்து கொண்டிருந்த பொழுது நன்றி வணக்கம் தான் இறுதி வந்துடுது. இந்த இடையில இருந்ததுக்கிறத பேச்சு அப்படி இல்லை. 2 பொதுக்கூட்டங்கள் பேசிய சுவாமி விவேகானந்தர் எங்க போய் பேசினார்னா உள்ளே கருக்கொண்டிருந்த செய்திகள் உருக்கொண்டிருந்தது. வேற எந்த துறையும் இந்த நாட்டில் சொன்னதுன்னா, ஒரு நாய் அவர் சொல்றார், ஒரு நாய் உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் என்று சொன்னார். அந்த நாய்க்கு உணவை தேடி அது வயிற்றை நிரப்புவதுதான் என் மதம். மதம் என்னது? ஒரு நாய் பற்றி எடுத்தா கூட அது சோறு போட்டு நினைக்கிறாருன்னா ஒரு மனுஷன். I do not believe in a religion which cannot wipe the widow's tears and bring a piece of bread to the orphans. ஒரு விதவையின் கண்ணீரை துடைக்க முடியாத, ஒரு ஏழை குழந்தையின் பசிக்கு ஒரு துண்டு ரொட்டி தர முடியாத எந்த மதத்தையும் நான் மதம் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற தைரியம் நம் இந்து மதத்திற்காக உறவினார். பசி ஒண்ணுதானப்பா நேரத்துக்கு தக்கன வந்துருது. நம்ம பேருந்துகள் வருவதில்லை, நம்ம தொடர் வண்டிகள் நேரத்துக்கு வராது. ஆனா பசி வந்துருது இல்ல. அந்த பசியை தீர்க்கலன்னு வச்சுட்டாரு. அந்த மதம் எதுக்கு புரியறதா? வெறும்பயத்தோடு இருப்பவர்களுக்கு நீங்கள் மதங்களை போதிக்காதீர்கள். வெறும்பயத்தோடு பட்டினி கிடக்கிற இந்த பாவரவர்களிடம், ஏழைகளிடம் போய் உங்கள் மதங்களை, உங்கள் சமய செய்திகளை நீங்கள் போதிப்பது இந்த சமூகத்துக்கு செய்கிற துரோகம். சொல்லாத அவனே பட்டினியார்கள் போய் சாமிகள் பேசலாம். எஸ்கிமோக்கள் உங்களுக்கு தெரியும், பனிப்பிரதேசத்தில் தானே வச்சுக்கிறாங்க எஸ்கிமோக்கள். அங்க போய் நம்ம சாமியார் ஒருத்தர் பேசியிருக்காரு, நீங்கள் பாவம் செய்தால் நரகத்திற்கு போவீர்கள், நரகத்தில் உங்களை தீயிலே போட்டு வாட்டி எடுப்பார்கள். அவன்லாம் அந்த குளிரிலே இருந்ததுனால தீயில போடட்டும், நரகத்துக்கு போவோம். அங்கதான் எங்க போய் என்ன பேசணும்னு முதல்ல தெரியணும். விவரம் இல்லாமலும் அவனுக்கு தீ சுகமான விஷயம், அவன்கிட்ட போய் இல்லை தீயில போடுறாங்க. அதை சொல்ல சுவாமி பட்னியா இருக்கொண்டு போய் மதத்தை சொல்லி தர்றேன். இப்போ அவன் கேட்டான், மதம் அவனுக்கு மதம் தேவை. இன்னொரு செய்தி சொல்றாரு, யோசி ரொம்ப தைரியமா சொல்றாரு. 33 கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளையும் பிறநாட்டார் உனக்கு கொண்டு வந்து தந்திருக்கிற தெய்வங்களையும் நம்பி நம்பி வணங்குகிறேன், உன் மீது ஏன் நம்பிக்கையா இல்லை? தன் மீது நம்பிக்கை இல்லாத மனிதனும் தன் மீது நம்பிக்கை இல்லாத நாடும் ஒரு காலம் உலகத்தில் உயரப்போவதே இல்லை. முதலில் தன்னம்பிக்கை கொண்டவன் தான் மனிதன், அப்புறம் தான் மதம். அவருக்கு இந்த போலி சடங்குகள், ஏமாற்றுகள். அதனால்தான் ராமகிருஷ்ண மடத்தை எப்படி நிறுவினார். மருத்துவமனைகள், பாடசாலைகள், கல்வி கூடங்கள், தொழிற்சாலைகள், மக்களுக்கு தேவையான தொண்டு சேவை செய்வதற்கு தான் மதம் என்று தெளிவாக சொன்னவர். அதனால்தான் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனுடைய குடியரசுத் தலைவராக இருந்தாரு. அவர் சொன்னாரு, ராமகிருஷ்ண மடம், ராமகிருஷ்ண இயக்கங்கள் அனைத்துக்கும் உரிய பெயரே அதைகள் செய்கிற தொண்டினால் விளைந்திருந்தார். எனக்கு தெரிஞ்சு நம்ம மதத்திலேயே தொண்டு செய்வதற்கென்றே இருப்பது ராமகிருஷ்ணா இயக்கம் மட்டும்தான். அது ஆத்மராமான சாமி சாமி என்ன சொல்லியிருக்காரு?
எல்லா மதங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதுதான் நமக்கு வேறுபடி சமயமெல்லாம் புகுந்து பார்க்கும் விளங்கு வரம்புடைய தனது விளையாட்டெல்லாம் மாறுபடும் கருத்தில்லைகள் தமிழ். தமிழ் என்ன சொல்லுது? கடவுளை சொல்லுது. பல வழிகள் வழியா வந்து பார்த்தோம் நாங்க உன்னை தேடி. எந்த வழியில வந்தாலும் கடைசியில் நீ தான் அங்க இருக்கிற. உன்னைத்தான் பல பேர் பல்வேறுபட்ட பெயர்களிலே அழைக்கிறார்கள். ஆகவே எந்த வழியில் வந்தாலும் உன்னை அழைத்து விடபடி தமிழ் சொல்லுது. அதுக்கான சாமி சொல்றாரு, எந்த வழியிலே நீ வந்தாலும் உன்னை நான் அரவணைத்துக் கொள்கிறேன் என்று கடவுள் சொல்லுகிறான். அது எவ்வளவு பறந்து மிகப்பெரிய கல்விமானாக இருக்க போய் தான் அந்த அறிவு ஒருபது, அந்த ஞானம், அந்த தெளிவு. என்ன சொல்றார்? ஒரு இஸ்லாமியரின் குணம், கிறிஸ்தவரின் அன்புள்ளம், நம்ம வேதாந்தமும் சேர்ந்து மக்களுக்கு சேவை செய்தால் நம்முடைய கடமை. இஸ்லாத்தை தள்ளல, கிறிஸ்தவத்தை அதுவும் தமிழ்ல இருக்கு. அவரவர் தமது அறிவறி வரவர்கள் அவரவர் இறைவரை நாடி அனைவர்கள் அவரவர் இறைவர் குறைவில் இறைவர் அவரவர் விதிவிடி அடையவில்லை. நம்மால் ரொம்ப வேகமா சொல்லிக்கணும். அவரவர் தமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அனைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றாரே. என்ன சொல்றார் நம்மாழ்வார்? அவரவர்கள் விதிக்கு அவரவர்களுக்கு ஒரு கடவுள் வருவான். அவரவர்கள் கடவுள் அவரவர்கள் கும்பிட்டு போறாங்க. அவரவருக்கு வெவ்வேறு கடவுள் அருமைன்றதுனால கடவுள்களிலே குறைபாடே கிடையாது. எல்லா கடவுளும் உயர்ந்தவர் தான். அவங்க விஷயத்தை கும்பிட்டு சண்டை உண்டாப்புற நாட்டில் பிரிவினைவாதத்தெல்லாம் எதிர்த்து விவேகானந்தர் குரல் கொடுத்திருக்கிறார். ஆனா உங்கள்கிட்டயே பிரிவினைவாதம் இருக்குது. நான் பார்த்தேன். சொல்லுங்க பாப்பா. உங்க பகுதி மாணவர்கள் பேச வரான்னு ஒரு பகுதி தனியா கேட்குது. நான் சொன்னேன் இந்தியா இங்கேயே இருக்கிறதேன்னு அப்பதான் தெரிஞ்சுக்கிறேன். அது தட்டக்கூடாது. எல்லாரும் நம்ம பிள்ளைகள் தானே, எல்லாரும் நம்ம பிள்ளைகள் தானே. யாரு எல்லாம் மொத்தமா கேட்கப்படும். பிகாம்னா இதுதான்ப்பா கடைசியில் ஜாதி மதம் போயிடுச்சு. ஆரம்பிக்கிறோமா அதானே போய் சேர்ந்துருக்கு. உங்களுக்கு அதையும் சொன்னார விவேகானந்தர். ஜாதி மேல கடும் கோபம் கொண்டாரு. ஜாதின்னா வேறொரு நோக்கத்துல வந்தது. ஆனா கடைசியில் அதை சாதியாக்கி மேல கிடந்து தள்ள தப்புங்கிறார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பப்பா செய்தொழில் கற்றுமையான் வள்ளுவ பேராசன் சொன்னார. அதான் மாபெரிய துறவி சொல்கிறார். ஒருத்தன் கேட்டான், நல்லவங்கெல்லாம் 39 வயசுக்குள்ளே இறந்துட்டாங்க ஏன்னு ஒருத்தன் கேட்டான். அது கடவுள் என்ன பண்றாருன்னா இதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் அவர் எடுத்துக்கிறாரு, மற்றதை நம்மகிட்ட பார்த்துருவாரு. நீங்க பாரதி இதே வயசு தானே போயிட்டான். இதே கணவர் அந்த இன்னைக்கு பிறந்தவன் தானே பாரதி. அவனுக்கு விவேகானந்தர் மேல என்ன மரியாதை பாரதிக்கு? நீங்க விவேகானந்தர் பேசுகிற பொழுது உணர்ச்சியோட பேசுறோம். ஒவ்வொரு பேச்ச ஒவ்வொரு விதமா பேசுறோம். காந்தியடி என்ன சாமிஜி சொன்னா, ரொம்ப அமைதியாக நிறுவாங்க. 5000 பேர் கூட்டத்தில் பிரார்த்தனை நடத்திக்க. ஒரு குழந்தை அழகை காந்தியடி கூட்டத்தில் இந்தியா பூரா பேசுறாங்க. சுவாமிஜி எங்கே வந்திருக்காரு? காஷ்மீர் கன்னியாகுமரியோட பயணம், எல்லா ஊரும் பயணம் வந்திருக்காரு. எல்லா ஊர் மக்களையும் தாக்குறாரு, எல்லாரோடையும் கலந்து பழகிறார். அவருக்கு தோன்றியது ஒன்றே ஒன்றுதான், இந்த மக்களின் பசி தீருகிற வரை, இந்த மக்களுக்கு வேண்டிய தேவைகள் தீருகிற வரை. அதுல இன்னொன்று சொல்றாரு, எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீ ஒழுக்கமற்றவனா இருந்தா வச்சு நான் ஒழுக்க மாட்டேன். புரியுதா? உங்கள்கிட்ட சொல்லணுண்டா, சாமி கும்பிட வேண்டாண்டா, அன்னையும் பிதாவும் அப்பா கும்பிடுங்க தினசரி. கும்பிடலாம், அந்த தப்பு இல்லையே. கும்பிடணும் அம்மா அப்பா. இப்படி பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் அனுப்புறாங்கன்னு வருத்தப்பட்டு கும்பிடாம இருந்தாங்க. ஆயுத தேவன். அப்புறம் மாதா பிதா குரு தெய்வம். முதல்ல மாதா காண்பித்து பிதா, மாதாவும் பிதாவும் காண்பித்து குரு, மாதா பிதா குரு மூவரும் காண்பித்து தெய்வம். இல்லைன்னா மாதா தெய்வம், பிதா தெய்வம், குரு. சுவாமிக்கு பெருமையை அவர் தாயை வணங்கினார். நரேந்திர ரொம்ப தெளிவா, எந்த குழப்பமும் இல்லாத ஒரு நாட்டு பற்றாளனாக எப்படி இருக்கணும். ரவீந்திரநாத் தாகூர் போய் கேட்கிறாங்க, ஒரு நல்ல இந்தியனை எப்படி கண்டுகொள்வது என்று. இந்த மகாகவிஞர் சொல்லுகிறார், தாகூர், ஒரு நல்ல இந்தியனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் விவேகானந்தரை நன்றாக கற்று உணர். விவேகானந்தரை பற்றி நீ நன்றாக கற்றுவிட்டாய் என்று வைத்துக்கொள். வேறு நல்ல இந்தியனை நீ தெரிந்து கொள்ள. எதிர்மறையாக அல்ல, நேர்முகமான ஒரு நல்ல உண்மையான இந்தியனை நீ தெரிந்து கொள்ள. அவர் சொன்னார், எல்லாத்தையும் துறந்தால்தான் நீ தேசம். ஒரு தேசம் பத்தாறு எல்லாத்தையும் துறக்கணும். எல்லாத்தையும் மக்களுக்கு எவன் கொடுக்கறானோ அவன். அதனாலதான் அவருக்கு நம்ம வழிபாடுகள், இந்த சடங்குகள் மேலாம் போவோம். எல்லாம் தப்பா பண்றோம். இல்லைன்னா ராமேஸ்வரத்துல இருந்து வேற எந்த துறவியாவது அவரும் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச பெரியார் சொல்லியிருப்பாரு. வேணாம் தமிழ்நாட்டில்
அவர் வந்து சொல்றாரு, இந்த தப்புலாம் பெற்ற தாயை சோற்றுக்கு பேருந்து நிலையத்திலே பிச்சை எடுக்க விட்டுவிட்டு காமாட்சி அம்மனுக்கு லட்சாட்சி நடத்துற மகனை காமாட்சி அம்மன் ஒத்துக்கொள்வாளா? ஒரு காலம் ஒத்துக்கொள்ள மாட்டாள். பெற்றதா அதைத்தான் சாமி சொன்னார். சுவாமி சொன்னது என்ன? மனித உயிர் இருக்கிறார், உங்க தாயை ஒரு அங்கே ஆரம்பிச்சு. எதிர்காலத்தில் இந்தியா கலப்பை அந்நியவன் கையிலும் குடிசைவாழ் மக்களின் கையிலும் திருவரும் டீக்களையும் சாதாரண கடைகள் வைத்திருக்க தொழிற்சாலை வைத்திருக்க தொழிற்சாலைகளை பாடுபடுகிற ஏழைகளை பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நீண்ட நாட்களாக அமைக்கி வைக்கப்பட்டார்களே, ஒருமையின் சின்னங்களாக விளக்கினார்களே, பல்லாயிரம் ஆண்டு காலமாக அவர்கள் கையிலே இந்தியா போகும். ஏனென்றால் நீங்கள் அடக்கி அவர்களை பொறுமையானவர்கள் ஆக்கினீர்கள். அந்த பொறுமை ஒரு அரை ரொட்டியை தின்றுவிட்டு இந்தியாவை காக்கிற பொறுமையாக இருக்கும். ஆகவே எதிர்கால இந்தியா தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சூத்திரையின மக்கள் கையிலேயாக இருக்கும் என்று சொல்லுகிற தைரியம் சுவாமி விவேகானந்தர் அந்த வெஞ்சுரும் 150வது ஆண்டு விழா வருகிறது. அதற்காக தான் அந்த நிகழ்வை சுவாமிஜி ஏற்பாடு செய்திருக்கிறார். இங்க தமிழ்நாடு முழுவதும் நாம் இளைஞர்கிட்ட சொல்லுவோம், என்ன எனக்கு என்ன பயனா சாமி, இவரையும் கடவுளாக்கி பூஜை பண்ணிடுவாங்க. யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ, யாரெல்லாம் புரட்சிகரமாக வழிகாட்டுகிறார்களோ, யாரெல்லாம் உண்மை நேர்வழிப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் உண்மைக்காக வாழ்கிறார்களோ, யாரெல்லாம்